சொன்னாங்க, உங்களோட வீட்டுடைய தாலீம்ல இந்த பேச்சு நீங்க பேச முடிவீங்கடா. ஒரு புள்ள உங்களோட வீட்டு தாலீம்ல கலந்து கொள்ளாம விடுவாண்டா அந்த புள்ள மூலமாக உங்க வீட்டுக்குள்ள பித்னாக்கள் உண்டாகிடும் சொல்லி சொன்னாங்க. ஒரு புள்ள இந்த விஷயத்துல கவனமா ஈப்போம்டா. அதனால வீட்டுல உட்கார்ந்து மேலான சோதரில் எங்களோட வீட்டை தீனியத்தான சூழலுக்கு நாங்க கொண்டு வருவோம். மற்றவங்களோட பேச்சு இல்ல, தௌவத்துல உழைப்பு ஈடுபடக்கூடியவங்களோட வீடுகள்ல இந்த அஞ்சமல்கள் மேலான சௌகரியல் ஒவ்வொரு நாளும் ஈமானுக்கின்னு பத்தி பேசுறது, குரானுடைய ஹல்கா நாங்க வைக்கிறது, இந்த தாலிமை வாசிக்கிறது. முன்தாபா ஹாதிஸுக்குள்ள 96 கிதாபுடைய சாராம்சம் நிற்கும். தௌர ஹதீஸ்ல மதரசாக்கள் 6 கிதாப் ஓதி கொடுக்குறாங்க. ஆனா முன்தாபுக்குள்ள மட்டும் 96 கிதாபுடைய சாராம்சம் நிற்கும். அவ்வளவு பொறுமதியான பொக்கிஷம் முன்தாபா ஹாதிஸ். ஒரு மனுஷனை தங்கமாக்கக்கூடிய கிதாபு தான் சதகான் சிறப்பு. மனுஷன் கல்புலிகள் அந்த கரை அப்படியே சுத்தமா கலைத்து சொல்லும் சதகான் சிறப்பு. ஹயாத்து சஹாபா மேலான சோலை தனிமையில வாசிக்கான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள இந்த முறை ஞாபகப்படுத்தினாங்க, வீட்டு தாலீம் ஆண் தானம் செய்யும். வீட்டு தாலீம்ல ஆண்களுக்கு தானம் பொறுப்பு. ஆண்கள் தான் அதை கவனி. எப்படி சாப்பாட்டுடைய விஷயத்த நீங்க மத்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆண் பொறுப்பெடுக்கிறோம், அது மாதிரி வீட்டுடைய தாலீமும் ஆணுடைய பொறுப்புல தான் நடக்கணும். பள்ளித்தாலையும் வீட்டு தாலையும் ஒரே இடத்துல ஒரு நேரத்தில் இருக்கும்னா ஏசி ஒன்றை நீங்க பள்ளித்தாலையும் மாற்றி கொண்டாலும் பரவாயில்ல. மேலான சௌகரியல வீட்டுடைய தாலீம் அது அவ்வளவு முக்கியம் இந்த காலத்துல. அல்லாஹ் யார் யாரை மன்னிக்கணும். இந்த அதிகமான மக்களோட தொடர்பு இந்த ரகசிய பாவத்தோட தொடர்பு இருக்குது. இந்த டச் போன்ல நம்ம சாத்மரானா நீங்க குரான கூட ஓதாதீங்க போன்லன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க குரான கூட நீங்க போன்ல ஓதாதீங்க, நீங்க குரான்ல ஓதுங்க. அது உங்களுக்கு துவா செய்யும். அது பாக்குறது கூலி, அது பிடிக்கிறதுக்கு கூலி, அது ஓதுறதுக்கு கூலி. மேலான சௌரியில அது ஒழுவு இல்லாம தொடையலாது. அது கலாம் அல்லாவுடைய அதை இந்த நஜீஸ்ல போட்டு வச்சுக்குது. நீங்க குரான்ல நீங்க இது ஓதுவீங்கன்னு சொல்லி சொன்னா போன்ல மௌலானா யூசுப் முத்தலா சொன்னா அந்த முதலாவது அந்த தட்டு தானே வந்து இது வந்துச்சு, ரெக்கார்டர் தானே வந்துச்சு, பெரிய ரேடியோ என்ன சொல்றது போன் மாதிரி தட்டு. அது ஜாமியா மஸ்ஜித்ல நிசாமுத்தீன் ஜாமியா மஸ்ஜித்ல கொண்டு முதலாவது பாசித்துல கிராத்த போட்டு காட்டினாம அதுல கியூல நின்று ஆட்கள் வந்து அதை பாக்குறோம். போலில நின்று ஃபர்ஸ்ட் இது முதலாவது என்னண்டா இது பேசுது, இது குர்ஆன் ஓதுது, ஆச்சரியமா எல்லாம் பார்த்தாங்க. நிஜாமுddin இருக்கிற முக்கியங்களும் கலவுல யூசுஃபுல்லாஹி தெரியாம போயிட்டு பார்க்க போனாங்களாம். போனா அங்க ஒரு ஆள் வந்து யூசுஃபுல்லாஹி வந்து சொன்னா உங்க டாக்டரும் வந்தாங்க அங்க பாக்குறதுக்கு. யூசுஃபுல்லாஹி கூப்பிட்டு சொன்னா தௌபா செய்ய வச்ச மாதிரி தோப்புக்கரணம் போட வச்சாரு. தூப்புக்கரணம் போட வச்சு அவங்கள தௌபா செய்ய வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட உள்ளத்துல இந்த குர்ஆனுடைய முஹப்பத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய கருவி கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களோட உள்ளத்துல இந்த குர்ஆன் முஹப்பத் பேசணுமா மெய்தானே சாப்பாடு ஆக்கியே குர்ஆனை கேட்கிறோம். குர்ஆன் அதப்ப அந்த என்ன சங்கையோட குர்ஆன் கேட்கணுமோ அந்த கல்வில இருந்து அந்த சங்க பேசி சில நேரம் வாகனத்துல பேசிக்கொண்டு பேசி எத்தனையோ காட்சிகளை பார்த்து கொண்டு அந்த பராக்கோட உங்களோட உள்ளத்துல இந்த குர்ஆனை வெளியே கொண்டு வரக்கூடிய கருவி கண்டுபிடிச்சாச்சு. அதனால சங்கையான சோழ இன்றைக்கு இந்த டச் போன்ல இன்னைக்கு பெரும் பாவங்கள் நடக்குது, தவறுகள் நடக்குது. எந்த வீடு படமாளிகை போல இருக்குமோ அந்த வீட்டுல இருக்கிற புள்ளவங்க நடிகைகள் போல ஆகுவாங்களாம். அப்ப அவங்க ஹாலிவுட் பத்தி ஆக்ட் பண்ண மாட்டாங்களாம் படம். எப்படின்னா ரூம்ல தனியா இவன் டச் போன்ல இப்பால மகள் பாவத்துல வைப்பான உம்மட வாப்பட காலடி சத்தம் கேட்க ஒரு பட்டன் அமைச்சினா இமான் சுதேஷ் இருக்கிறாத் போமா உம்மட வைப்பான் மால் மக்காளிக்கிறாள் மான் மக்காளிக்கிறாங்க இமான் சுதேஷ் இருக்கிறாத் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர் அங்கல போக அடுத்த பட்டன் அனுப்பி அவர் புறப்பட்டா பழைய முசீபத்தில் வைப்பாள். மேலான சௌகரியல திருப்பி ஒரு விஷயம் நம்ம ஜோட்ல சொன்னாங்க, எங்கட ஜோன்ல சொன்னாங்க, வீட்டுடைய சூழலை நீங்க நல்ல சூழலு கொண்டு வாங்க. ஏசி மெஷின் போட்டா எப்படி வெளியே ஹீட் வீட்டுக்குள்ள வராம பாதுகாக்கப்படுமோ அது மாதிரி இந்த 5 அமல் இருக்குது. இது உங்க வீட்டுடைய சூழலை பாதுகாக்கும். நீங்க இதை கொஞ்சம் பிக்கர் பண்ணுங்க. உங்க வீட்டுல தீனியத்தான சூழலை கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை அமலோட தொடர்பாக்குங்க, இபாதத்தோட தொடர்பாய்க்குங்க. சங்கைக்குரிய மேலான சங்கையான சௌகரியலை சின்ன அமல்கள் இருக்குது வாழ்க்கையில செய்வோம்டா அரசர்களை போல வாழையிலும்.
அஷ்ரஃபுல் தானேரத்துல ஒரு நாள் யானையில போறத கனவு கண்டான். அவனோட ஷேக்னா ஹசரத், நான் ஒரு கனவு கண்டேன், என்ன யானையில போற மாதிரி. அது நீ வளமையா ஓதிவார் அவுராது அளிக்குது, அது ஒண்ணு உலகத்துல அரசரை போல வாழ வைக்கும். இந்த அமல்கள் இருக்குது, இந்த அவுராதுகள், இந்த காலமால இதுக்கு யாரு 3 வருஷம் காலமால இதுக்குள்ள பேணுதல் செலுத்துமோ அல்லாஹ் அவருடைய உலகத்தை, என் மனைவி எப்படி அமையணும், எனக்கு ஒரு தொழில் எப்படி அமையணும், எனக்கு ஒரு மருமகள் எப்படி அமையணும், எனக்கு ஒரு மருமகன் எப்படி அமையணும், நீங்க எப்படி உலகத்தை விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் அமைச்சு தந்துடுவாங்க. 3 வருஷம் இஸ்திகாமத்துக்கு யார்கிட்ட 3 வருஷம் இதுக்குள்ள இஸ்திகாமத்திக்குமோ அவன் ஒரு நாளும் கடனாளியாக மாட்டான். கடன்ல இருந்து பாதுகாக்குமா இந்த இதுக்கு. ஆனா இன்னைக்கு மேலான சௌரியங்களே, எங்கள்கிட்ட பெரியார தந்திக்கிற அமல்கள் இருக்குது, இதை நாங்க லேசா நினைச்சிடப்பட்டார். எங்களோட சொந்த அமல்கள்ல சுபஹ் பாங்குக்கும் இகாமத்துக்கும் நடுவுல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் வ தூபு இலைஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் வ தூபு இலைஹி. சுபஹ் சுன்னத்து தொழுதுட்டு அதே இருப்புல இருந்து நாங்க இந்த திக்ர 100 முறை ஓதுவோம்டா மேலான சங்கையான சொல்ல துனியா கேவலப்பட்டு வந்து கால்ல போடுமா. எங்களோட துவாக்கள் கபூல் ஆரம்பிக்கும். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஈராக்குக்கு போனாங்க. அங்க குளிர்காலம், பள்ளி மோதின் விரட்டி போட்டாங்க. இவர் வெளியே வர நேரம் முன்னுக்கு ஒரு ரொட்டி கடைக்காரங்க கூப்பிட்டாங்க, வாங்க இங்க தங்குங்க. ராவ் தங்கினாங்க ரொட்டி கடைக்காரங்க வீட்டுல. அமல் எல்லாம் செஞ்சுட்டு காலையில சுப தொட்டு வெளியே ஆகக்கூடிய நேரத்தில் ரொட்டிக்காரன் சொன்னா, கொஞ்சம் பொறுங்க, ரொட்டி ஒன்று போட்டு தாரேன், சாப்பிட்டு போங்க. இவர் உட்கார்ந்துக்காரு, ரொட்டிக்காரன் ரொட்டி போடும் வரைக்கும் அவன்டா ரொட்டி போட்டு போட்டு நாக்கு சும்பி கொண்டிருக்குது. இமாம் கேட்டாங்க, என்ன ஓதுறீங்க? அவர் சொன்னாரு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இதைத்தான் ஓதுறேன். எவ்வளவு காலமா ஓதுறீங்கன்னு கேட்டாங்க. 40 வருஷமா ஓதுறேன். சுப்ஹானல்லாஹ், 40 வருஷமா ஓதுறீங்களா? அப்ப என்ன கண்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இமாம். 40 வருஷம் ஓதி என்னத்தை பாத்தீங்க? அவரு சொன்னாரு, என் ஒரே ஒரு துவா தான் கபூல் ஆகல, மத்த எல்லா துவாவும் கபூல் ஆகிட்டு. கபூல் ஆகாத துவா இது இல்ல, எனக்கு மிச்சம் காலமா ஒரு ஆசை, இமாம் அஹமது இப்னு ஹம்பலை கொஞ்சம் சந்திச்சு கொள்ளணும், அந்த துவா மட்டும் கபூல் ஆகல, மத்த எல்லாம் கபூல் ஆயிட்டு. இமாம் இல்ல உன் அந்த துவாவும் கபூல் ஆயிட்டு, நான் தான் அஹமது இப்னு ஹம்பல். பாரு உன்ன இந்த ஜிக்ர் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுல, உன்ன காலடிக்கு என்ன வர வச்சுட்டு பாருன்னு சொல்லி சொன்னாங்க. சங்கையான சௌகரியல இந்த அமல்களை செய்ய பழகும். இதை நாங்க செய்வோம்னா எப்படி எங்க வீட்டுல 7 வருஷம் 8 வருஷத்து இந்த சின்ன புள்ளவங்க மல்சாக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களோட தலையில துணியாட ஒரி இல்லையோ அது மாதிரி எங்களோட உலகத்துல பார்த்தெல்லாம் பாரம்பரிச்சுவாங்க. கவலை மனசுல கவலை இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது, கவலை இருக்காது. மேலான சங்கையான இந்த திக்ருக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் 2 திக்ர் இருக்குது. 2 திக்ருக்கு ஒன்று இந்த திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், மற்றது சுபஹ் தொழுது ஒரு திக்ர் இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த 2 திக்ருக்கும் வறுமையை சாப்பிடக்கூடிய சக்தி இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன் ஓத ஆரம்பிச்சா முதலாவது எங்களோட சொர்க்கத்தை காணாம எங்களுக்கு மௌத்து வர மாற்றம் இருக்குது. அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? மௌத்துடைய முன்னறிவிப்பு வரும். மௌத்துடைய உங்களுக்கு நீங்க மௌத்தாக போறீங்க, இப்ப உங்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டா தயாராகுங்க, யாருக்கு மன்னிப்பு கேட்கணும், யாருக்கு என்ன சரி கொடுக்க வைக்கிறா எடுக்க வைக்கிறா எல்லாம் செஞ்சுக்கோங்க, இந்தாங்க உங்களோட மௌத்துடைய அறிவித்தல் வந்துட்டு. சொர்க்கத்தை கண்டோம்டா மௌத்துடைய அறிவித்தல். உங்களோட சொர்க்கத்தை காண உங்களுக்கு மௌத்து வராது, வறுமை ஹராமாக்கப்பட்டு பேசிடும், சீமாந்தத்தில் எல்லா தலவாசியும் திறக்க ஆரம்பிச்சிடும், கபூலுடைய வேலையில இருந்து பாதுகாக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். இதை 100 முறை ஓதுறது. மேலான சங்கையான சௌரியல ஹாலாத்தில் வரும் மனுஷனுக்கு நிலைமைகள் வரும். சின்ன சின்ன ஜிக்ர்கள் தான் பெரும் சக்தி வாய்ந்தது. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஅன். ஒரு போட்டல தண்ணிய போட்டு நீங்க ஆட்டினீங்கன்னா எப்படி அது சலம் பலம் ஆடுமோ, இந்த ஜிக்ர் செய்ய ஆரம்பிச்சா மனுஷோட கல்விக்கிற சந்தோஷத்தால துளும்புறத்தை பாக்கணும். நீங்க யாரு சரி உங்களோட உள்ளம் ஹார்ட் சும்புறத்தை பார்க்கணுமா சந்தோஷத்துல, இந்த ஜிக்ரை செஞ்சு பாருங்க. ஒரு 500 மட்டும் செஞ்சு கொண்டு போக்கல கல்வி ஆடுறதை பாக்கணும். கல்வி சந்தோஷத்துல ஆடுறத பார்க்கும். ஒரு புள்ள நாங்க டொஃபி ஒன்று வாங்கி கொடுத்தோம், அந்த புள்ள வாயில போட ரெடி ஆக்கல, டொஃபிய பறிச்சோம், புள்ள அழுது சுருக்கத்தும் அந்த வாயில போட்ட அந்த அழுகை எப்படி நின்றுடுமோ, ஒரு கஷ்டம் வர நேரம் மனுஷன் இந்த திக்ர் செய்ய ஆரம்பிச்சா உடனே அந்த கஷ்டத்துல எல்லாம் மனுஷன் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஅன். இதே போல இன்னொரு திக்ர் இருக்கு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி வலா மன்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி. இந்த புல்டோசர் போட்டு காடு வலிச்சாக்குற மாதிரி இருக்கும்.
புல்டோசர் போட்ட காடு வெளிச்சாக்கின மாதிரி வாழ்க்கையில் எல்லா நெருக்கடியும் நீங்கிடும். இந்த 4 ஜிக்ர் மேலான சொல்லு. ஒன்று லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா வலா மன்ஜா மினல்லா இல்லா இலை அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. இந்த ரெண்டும் மற்ற சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ். சுபோட பாங்குக்கு மிக்காமத்துக்கு நடுவுல ஓதுறது, சுபோ தொழுதத்துக்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த 4 ஜிக்ரும் உலகத்துல அரசரை போல வாழ வைக்கும். மனுஷன் வாழ்க்கையில கஷ்டம் பேய்த்திடும், நெருக்கடி பேய்த்திடும், பிரச்சனை பேய்த்திடும். மேலான சோழர் அமல்களை கொண்டு சாதிக்கலாம். ஏன்னா அமல்ல அல்லாத வாக்குறுதி இருக்குது, அமல்ல அல்லாத பூர்த்தியான வாக்குறுதி இருக்குது. நீங்க செஞ்சா அல்லாஹ் கண்டிப்பா செஞ்சுட்டான். அல்லாஹ் பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அவங்களோட உள்ளம் அமைதி அடைஞ்சுதான் மேலான சோழே உங்களோட வாழ்க்கை அமைதி அடைஞ்சிடும். உங்களோட வாழ்க்கை அமைதி அடைஞ்சிட்டா அவங்களோட தொழில் துறவுல அமைதி உண்டாகிடும், அவங்களோட புள்ள குட்டியில அமைதி உண்டாகிடும், அவங்களோட இபாதத்துல அமைதி உண்டாகிடும். அதனால சோழ அமல்கள் இந்த தொழுகைக்கிறேன், அந்த தொழுகை கண்ணியமான சங்கையான சௌரியல ஒரு தாயுடைய தொழுகை மாதிரி இருக்கும். நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல இந்த தொழுகையெல்லாம் திருப்பி தருவானா. தொழுறது எங்களுக்காகத்தான், அல்லாவுக்காக இல்ல. அல்லாவுக்கு இதை கொண்டு ஒண்ணு கூடி போறோம் இல்ல, அல்லாவுக்கு குறைஞ்சு போறோம் இல்ல. கியாமத்தில் இந்த தொழுகையை திருப்பி தார நேரம் எத்தனையோ பேருடைய தொழுகை சதைப்பிண்டமாகிக்குமா. அநியாயமே, நான் அவசரமா ஏன் இதை தொழில் ஒரு ஆபீஸுக்கு போகணும், பிள்ளைய மொண்டிசூரி கூட்டி கொண்டு போகணும், பிள்ளை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போகணும், அல்ல அதுக்கு போகணும் இதுக்கு போகணும், தட்ட பட்டன் அவசரமா தொழுதுட்டு போன இந்த தொழிலை நான் அமைதியா தொழுதிக்கப்படாதா? இது ஒரு சதைப்பிண்டமாக தெரியுது, இது கருப்பா தெரியுது, முகத்தில் அடிக்கப்படக்கூடியதா தெரியுது. அதனால சௌரியலே வாழ்க்கையில தொழுவ பதுவா செய்யும்டால், வாழ்க்கையில தொழுவ பதுவா செய்யும்டா முழு ஊரும் சேர்ந்து துவா செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. முழு ஊரும் சேர்ந்து துவா செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. தொழுவ பதுவா செய்யும் தான். சில தொழுகையோட நேரத்தை களவெடுத்து வியாபாரம் பண்ணினால், வாங்க செல்ற நேரம் வியாபாரத்தை உட்கார்ந்து தொழுகையோட நேரத்தை களவெடுத்து வியாபாரம் பண்ணினா அங்க நீங்க பரக்கத்தை பார்க்க மாட்டீங்க, அங்க தரித்திரியத்தை தான் பார்ப்பீங்க. நீங்க தொழுகையோட நேரத்தை களவெடுத்து நீங்க புள்ள வளர்ப்பீங்கன்னு சொன்னா, இது நாமல சிரமத்துல நிசாமுதீன்ல வச்சு ஒரு நிக்கா பயான்ல வச்சு சொன்னாரு, கல்யாணம் முடிச்ச முதல் நாள் இரவு கணவன் மனைவி சந்தோஷமாயிக்கிறீங்க, அன்றைக்கு நாள்ல அந்த கணவன் மனைவியோட சுபல் கலாவாகும்டால் அன்றைக்கு அந்த மனைவியோட வயிற்றுல குழந்தை தரித்தால் வாழ்க்கை பூரா அந்த குழந்தை தாய் தப்பன மனுஷ நோய்க்கூடிய குழந்தையாக வளரும் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா முதல் நாள் இரவு அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்தின நாள், நீங்க அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யறதுக்கு பதிலா நீங்க அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்வீங்கடா, அதுல வரக்கூடிய எதிரொலி இப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லி சொன்னாங்க. நீங்க தொழிய கலாவாய்கொண்டு நீங்க தொழிய பாலாய்கொண்டு புள்ள வளர்க்காதீங்க, அங்க சீதேவி வராது. நீங்க தொழிய பாலாய்கொண்டு நீங்க வியாபாரம் செய்யாதீங்க, அங்க பரக்கத் கிடைக்காது, தரித்திரியம் தான் கிடைக்கும். மேலான சௌகரியலே தாய்மார்களே, அமல்கள பேணுதல், அமைதியா தொழுகிறது, ஆறுதலா தொழுகிறது, ஒரு நாளுக்கு ஒரு 5000 ஜிக்ர் செய்யறது. இந்த முறை நிசாமுதீன்ல ஜோட்ல மௌலானா சாத் எல்லாருக்கும் பையத் செஞ்சு கொடுத்தாரு. எந்த வருஷம் இல்லாத ஒரு பிரகாசமான ஜோடி இந்த முறை பையத் செஞ்சு கொடுத்துட்டு சொன்னாரு, எல்லாரும் பார்த்து சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 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 அந்த ஜிக்ர் 1000 முறை செல்லுங்கன்னு சொன்னாரு. உங்களோட வளமையான ஔராதுகளோட இந்த அல்லாஹ் 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 ஒரு நாளைக்கு அல்லான்னு செல்லக்கூடிய ஜிக்ர 1000 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அது 313 முறை, அல்லாஹ் மஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் 27 முறை யார் ஓதுவாங்களோ சாப்பாடு சாப்பிடத்துல எப்படி இன்பம் மீக்குதோ அது மாதிரி இந்த உழைப்பு செய்யறது இன்பம் கிடைக்கும். பாய் அப்துல்லா பாஜார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அமல்களோட தொடர்பு அவர் இலங்கைக்கு வந்த நேரம் அப்துல்லா பாஜார் இலங்கைக்கு வந்தா 2 ஜிக்ர் சொன்னார். ஒன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் அல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா யமூத் வ அத்தூபு இலைஹி ரப்பி அஃபிர்லி. இந்த ஜிக்ரை 25 முறை நீங்க இஸ்திக்பார நீங்க செய்யுங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கையிலயோ உங்களோட ஊர்லயோ உங்களோட நாட்டிலேயோ உலகத்திலேயோ உங்களுக்கு கல்புக்கு பாதகமான ஒரு நிலம் உண்டாக மாட்டோம் சொன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் அல் ஹய்யுல் கய்யூம் அல்லதி லா யமூத் வ அத்தூபு இலைஹி ரப்பி அஃபிர்லி. மத்த லஹு மகாலிதுஸ் ஸமாவாத்தின்னு சொல்லி ஜிக்ரின் சிறப்புல இந்த ஹதீஸ் வருது. ஒரு காரியம் தொடங்கக்குள்ளே சாரமான ஒரு விஷயம், ரூட் ஒன்று கட்ட போறீங்க, ஒரு நிக்காத விஷயம் பேச போறீங்க, ஒரு பிரயாணம் செய்ய போறீங்க, அப்படியே வெளிநாட்டுக்கு போறது நீங்க தயாராக போறீங்க, அப்படியே ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு போறது நியத்து வச்சு தயாராகிறீங்க. இப்படி கட்டங்கள்ல இந்த ஜிக்ரை ஓதிட்டு தொடங்கினா இப்ப குல்வலா சூரத் 11 முறை ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் இஹ்லாஸ் 11 முறை ஓதணும். அதுக்கு பிறகு இந்த ஜிக்ரை 10 முறை ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு யுஹ்யி வ யுமீத் லா யமூத் பியதிகல் கைரு வலா குல்லி ஷைஇன் கதீர். இது
அதான் ஜிக்ரின் சிறப்புல இந்த ஹதீஸ் வருது. லஹு மகாலிது சமாவாத்தின் தலையங்கம் போட்டு இந்த ஜிக்ர் வருது. இந்த ஜிக்ரை 10 முறை ஓதிட்டு அதுக்கு பிறகு சூரத்தில் இஹ்லாஸ 11 முறை ஓதிட்டு நாங்க ஒரு காரியம் தொடங்குவோண்டா எவ்வளவு பாரமான விஷயம் இருந்தாலும் சரி அந்த காரியத்துல சந்தோஷமா முடிச்சு தருவாங்க. நீ ஊடு கட்ட ஆரம்பிங்க, நிக்காட விஷயத்த கடனாளி ஆக மாட்டீங்க. இந்த இது எல்லாம் முடிச்சு தந்தா கடன் நீக்காது வாழ்க்கையில. அமல்களோட கோர்வை, இபாதத்துடைய கோர்வை, சலாத்து துஞ்சினான்னு சலவாத்து ஒன்றிக்குது, பொறுமதியான ஒரு சலவாத்து இது. மக்கள் அமல் யக்கீனோட செய்வாங்கண்டா. எங்களோட மதரசாக்கு ஒரு புள்ள வந்தா வந்து ஒரு நாள் பழமையா ஓதிக்கொண்டிருக்கிற பல தரத்தில் உள்ள வயசுல உள்ள புள்ளவங்க வராங்க. ஒரு நாள் ஒரு மூலக்காய் ஒரு புள்ள அழுது கொண்டிருக்கிறது. வீட்டுல கேட்டாங்க, உஸ்தாது கேட்டாங்க, என்ன புள்ள நீ அழுகுற? இல்ல மாமி, இல்ல உஸ்தாதா, எனக்கு இன்றைக்கு 36 வருஷம், 16 வருஷத்துல இந்த 20 வருஷமா 100கணக்கான மாப்பிள்ள பாத்துட்டாங்க எனக்கு, ஆனா கல்யாணம் நடக்கல. இப்ப குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க மத்தவங்களுக்கு கல்யாணம் செய்யணும், எனக்கு சவுதிக்கு போக சொல்லி, நான் பரதாவோட இருக்கிறேன், நான் சவுதிக்கு போறேன்மா, எனக்கு கேளுமா, அதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அதான் சலாத்து துஞ்சி நான் கொடுத்தேன். இந்த வியாழக்கிழமை தொடங்கணும். நாங்க இப்ப இந்த வியாழக்கிழமை தொடங்கினா இந்த வியாழக்கிழமை அப்ப வியாழம், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முன்னால 1000 ஓதுருந்த செலவாத்து துஞ்சினா 1000 ஓதினா அந்த 1000 முடியக்குள்ள அந்த காரியம் நடக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை இவருக்கு இந்த சலாத்தை கொடுத்தா ஓது, இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை அவ கோல் பண்ணால் அசருக்கு வியாழக்கிழமை அசருக்கு 1000 முடிக்கலாம். வெளிநாட்டுல இருந்து மச்சானும் மாமி வந்தா வந்து இவளை பார்த்தா சரி இந்த கபூல் ஆயிட்டு உடனே ஷாவுக்கு போற நிக்கா நடந்து அடுத்த நாள் கோல் பண்ண மாமி நான் பொண்ணாயிட்டு. மேலான சோதரியில அமல் செலிக்குது. இந்த அமல்களை நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னா இது இந்த அஸ்பாபு அளிக்குது. இந்த பணத்துல பட்டத்துல இது எல்லாம் முயற்சி செஞ்சு 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 மனுஷன் அடையலாத இந்த பெரிய செல்வத்தை அமலோட தொடர்பாக்கி வச்சுக்கிறது. இது விமானம் போல, அது இந்த எறும்புட வேகம் போல. அதனால தீன குலைப்பிக்கக்கூடிய எங்கட வாழ்க்கையில மேலான சங்கையான சோழ அல்லாவுடைய தொடர்பு, அமல்ட தொடர்பு, இபாதத்தோட தொடர்பு, இஸ்திபாத தொடர்பு, எங்கட வாழ்க்கையில இத்தாத்துடைய தொடர்பு, நாளுக்கு நாள் வேலையில முன்னேறணும். சௌரியல அஜாய்மெண்ட் எடுக்கணும். நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நான் இத்தனாம் தேதி 10 நாள் போறேன், இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த மாசத்துல உங்களோட 3 நாளை நீங்க முடிவு செய்யணும், உங்களோட சில்லாவை நீங்க முடிவு செய்யணும், உங்களோட 10 நாளை நீங்க முடிவு செய்யணும். பெரிய அரசுனா ஜமாத்த முடிவு செஞ்சு ஐநக்கே ஜமாத்துல தயாரிச்சு ஏப்ரல்ல யாரு போறீங்க, மேல யாரு போறீங்க, அது சரி அக்டோபர்ல யாரு போறீங்க, இந்த வருஷம் யார் யாரு சில்லா போறீங்க, யாரு வெளிநாட்டுக்கு போறீங்க, ஒரு அஜாயி மீக்கிற மேலான சௌகரியல ஆரம்பத்துல எடுத்துடணும். மௌலானா அஹ்மதுல்லா சொன்னாரு, அபுலாப் செத்து போயிட்டானாம். செத்து போயிலாம் மேலாம் பொக்களம் வந்து செத்து போயிட்டு அவனை புதைக்கிறதுக்கு ஒருத்தரும் தயார் இல்ல. சவம் ரோட்டோரத்துல புழுந்திக்குது, நாட்டம் எடுக்குது. குடும்பத்தாலும் மகன்மார்கிட்ட என்ன இருந்தாலும் உன்னோட வாப்பத்தானே, நீ உன்னோட வாப்பத்தானே அதுக்கு புதைச்சி போடேன். அவன் குழியொண்டு தோண்டி நெடுப்பமான கம்பண்டு எடுத்துக்கணும் வந்து அந்த சவத்தை தள்ளி கொண்டு போயிட்டு புதைச்சானாம். புதைச்சு அடுத்த நாள் பார்த்தா அந்த பூமி மக்காவுல அந்த பூமி அந்த மையத்தை பாரம் எடுக்காம வெளியே கட்டிட்டான். 2ஆவது நாள் திரும்ப புதைச்சு பார்த்தான், 2ஆவது நாளும் பாரம் எடுக்கலையா, 3ஆவது நாள் புதைச்சு பார்த்தான், 3ஆவது நாளும் பாரம் எடுக்கலாம். பூமி மக்காட பூமிக்கு தெரியுமா இவன் எவ்வளவு மோசமானவன்டா, அவன் நியத்து வச்சா என்ன முழு சொத்தையும் தீனுக்கு எதிராக செலவழிப்பேன். அல்லா ரசூலுக்கு எதிரா, முகமது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு எதிரா, அல்லாட தீனுக்கு எதிரா தந்த சொத்தை செலவழிக்கணும் நியத்து வச்ச அந்த கெட்ட நியத்து அந்த மக்காட பூமிக்கு தெரியும். ஆனால மக்காட பூமி ஜனாசாவை பாரம் எடுக்க தயார் இல்ல. நல்ல நியத்தும் அப்படித்தான். இதேபோல எமன்வாசியல் விஷயத்துல பாருங்க, 10 கிலோமீட்டர் தூரமான கிரேப்ஸ் தோட்டம், 6-7 குடும்பம், பெரிய குடும்பம், வாப்பால் 3ஆ பிரிச்சு ஒன்றை விதைக்கிறது வச்சு கொண்டாரு, ஒன்றை சதக்கா செஞ்சாரு, ஒன்றை திரும்ப மேலான செலவுகளுக்கு எடுத்தாரு. இப்படியே செஞ்சு கொண்டு வந்து முழு குடும்பத்துக்கு போதுமாயிருந்துச்சு, முழு குடும்பத்துல பரக்கத்து, முழு குடும்பம் நிம்மதியா பேத்து கொண்டு 6-7 புள்ளவங்க எல்லாரும். வாப்பா பார்த்தாயிட்டாரு. அந்த வருஷம் அறுவடை, புள்ளவங்களா மசூரா பண்றாங்க, ராவு பேசிக்கொள்றாங்க. நாங்க வாப்பா செஞ்ச மாதிரி 7 கொடுக்கப்படாது, நாங்க காலையில போயிட்டு அறுவடை செஞ்சு கொண்டு வருவோம். 100 வல்கலம்ல இந்த சம்பவம் வருத்தானே. காலையில போயிட்டு பார்த்தா நரகத்திலிருந்து ஒரு நெருப்பெருக்கி அந்த எமனுடைய அந்த தோட்டத்தை கருக வச்சுனான். மௌலானா இப்ராஹிம் சாஹிப் சொல்லிட்டு சொன்னாரு, இன்னைக்கு 3000 வருஷம் இந்த சம்பவம் நடந்து அந்த பூமியில ஒரு புல்லு முளைக்குது இல்லைன்னு சொல்லி சொன்னார். கருகி போயிட்டு ஒரு புல்லு முளைக்குது இல்ல. கெட்ட நியத்துகளுக்கும் அசரிக்குது, நல்ல நியத்துகளுக்கும் அசரி. இப்ப தொடர்ந்து அல்லாட தீனுக்கு பாடுபடணும், அல்லாட தீன் உலகத்துல ஹயாத் ஆகணும், பல நாடுகளுக்கு போகணும். மேலான சோழ ஒரு பாக்கியமான ஒரு பாக்கியம் இது. என்னோட முழு பரம்பரைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம். புள்ளவங்க எல்லாரும் தாய்கள் ஆகணும், கணவன் தாய் ஆகணும்.
மேலான அந்த ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பெண் பார்த்தா அவளை பேர் கொடுத்திருக்கா, கணவன் மூலம் ஆயுள கொடுத்திருக்கிறா. அவட்ட கேட்கப்பட்டுச்சு, அவளை பத்தி கேட்டா மனைவிட்ட நீங்க என்ன ஆயுள் கொடுத்தாண்டு. அவசியம் ஏண்ட நீயத்துக்கெல்லாம் எனக்கு கூலி தருவது, நீங்க என்னோடு இருந்தாலும் நீங்க அல்லாட பாலிக்கிற கூலி கிடைக்கும், நீங்க அல்லாட பாயில் இருந்தாலும் எனக்கு அல்லாட பாலிக்கிற கூலி கிடைக்கும், நீங்க தொழில் இருந்தாலும் எனக்கு அல்லாட பாயில கூலி கிடைக்கும். ஏண்ட நீயத்துக்கெல்லாம் எனக்கு கூலி தருவான். நான் நீயத்து வச்சுக்கின்ற என்னுடைய கணவன் என்ற புள்ளோட முழு ஆயுள் அல்லாட தீனுக்கு நான் நீயத்து வச்சுக்கிறேன். ஒரு நாள் நீயத்து அல்லா பழுதாக்குறதில்ல. மேலான சார் அல்லா அந்த நீயத்தை அரிசியில கொள்கை வைப்பானாம். தாஜ்யத்தோட நீயத்து வச்சு அல்லா சுபானத்துல ஒரு மலக்க கொண்டு உதவி செய்யறானா இல்லையா, தட்டி விட்டப்படுதா இல்லையா. அல்லாட தீனுக்கு பாடுபடுறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. மேலான சௌரியது எங்களோட பரம்பரைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து. நாங்க மௌத்தாகணும் சௌரியல, எங்களோட கப்பன் போடுவோம், அல்லாட பாயில கிழிக்கப்படும். மேலான சார் சிலர் ஆச்சரியமான ஹதீஸ் இது நான் பார்த்த ஹதீஸ்ல ஆச்சரியமான ஹதீஸ் இது. யாருடைய மௌத்து தண்ணீர்ல உண்டாகுறோ அல்லாத பாதையில அவங்களோட ரூஹ இஸ்ராயல் எடுக்காம அல்லாவே நேரடியா வாங்குறான்னு சொல்லி சொன்னான். இஸ்ராயலுக்கும் கை வைக்காம அல்லாத பாதையில சின்ன சின்ன ஒரு தலையிடிக்கு வாழ்க்கை பூரா பாவம் மன்னிக்கப்படும். மேலான சௌரியல் அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாம் பகரம் தருவான், பங்கு தருவான். அவனை போல நன்றி கடன் பாராட்டக்கூடியவன் யாரும் கிடையாது. அவன் அக்பர். மேலான அவனை பத்தி பேசக்கூடிய பாக்கித்தால எங்களுக்கு தந்திக்குது. கொஞ்சம் தௌவத்திக்கிட்ட குர்பானியோட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் வெளியாகணும் சௌரியல். ஹாலாத் எலிக்கு நிலைமை ஹெலிக்குது, ஹாலாத் எலிக்கு நிலைமை ஹெலிக்கிறது எல்லாம் மறைக்கணும். எங்கட கடனை எங்கட பிரச்சனையில மறைச்சு